ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜியானோ காருக்குள்ளே உட்காந்து ஃபீல் பண்ணிருப்பானே, பார்த்தா ஜோவும் பார்த்துட்டு என்னடா உள்ளே உட்காந்து ஃபீல் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன், நான் வெளில வந்தால் வேலை செய்ய சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கலாச்சிட்ருப்பாளே, உனக்கு என்னை பற்றி தெரியாதா, நான் வேலை செய்வேன்ல அப்படின்னு சொன்னோடனே, சரி அப்புறம் என்ன, வா உள்ளே போய் வேலை செய்யலாம், நிறைய வேலை பெண்டிங் இருக்குது, நாளைக்கு வேறு கஸ்டமர்ஸை கவனிக்கணும்ல, வா உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ளே உட்காந்து பிளேட்ஸ் எல்லாம் துடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது ஜோ வந்து ஜீவான் வந்தாடா உன்னை தேடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாளே, எனக்கும் டெக்ஸ்ட் பண்ணா, சும்மா அந்த ரெசார்ட்டில் பார்ட்டி நடக்குது, அது கூப்பிடலான்னு சொல்லிட்டு தான் இன்வைட் பண்ணியிருக்கா, வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நீ என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா, நான் ஏதாவது சொல்லணுன்னா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கேட்பானே. இவளும் வந்து அது வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிளேட்டு தானே துடைச்சிட்ருக்க, ஒழுங்காக தொடை, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அப்படியே ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணுருவா. இவனுமா சரி ஓகே, நாளைக்கு நம்ம பார்ட்டி போகலாம், நீ என் கூட வா, அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நம்ம வேறு எங்கேயாவது உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ப்ளேஸ் சொல்லு, அங்கே போகலாம், கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே கன்வின்ஸ் பண்ணிருப்பாளே அவளை. பட்டுன்னு பார்த்தா அங்கே இருக்கிற ஷெல் எடுத்து கொடுத்துட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பானே, இதை இன்னும் நீ தூக்கி போடலையா அப்படின்னு கேட்டோடனே, அதுக்குள்ளே பாரு லூஸு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லுவான். பார்த்தா உள்ளே செயின் இருக்கும். அந்த செயினை பார்த்தோடனே இவனுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுமா. இவனும் வந்து நான் ஒன்றும் இதை ஃப்ரீயாலாம் கொடுக்கல, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வாங்கினேன்னு தெரியுமா உனக்காக, ஸோ உனக்காக தான் நான் இதை வாங்கணும்னு நினச்சி அந்த ரெஸ்லிங்லேயே கலந்துக்கிட்டேன், ஸோ உனக்கு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, நானும் இதை உண்மையாகவே உனக்கு தான் என்கரேஜ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் குடுகுடுன்னு உள்ளே ஓடிடுவான். உள்ளே போயிட்டு பெட்டு மேலே படுத்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிருப்பா. இது ஓசியில் கிடச்சிது, இது எனக்கு தேவையில்லை, இதுதான் அவன் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தான்னு சொல்லிட்டு அந்த செயினை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருப்பா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் கட்டுறாங்க, பார்த்தா க்ளீன் பண்ணிருப்பா. ஆனால் போர்டு வந்து க்ளோஸ்ன்னு போட்டு வச்சுருப்பா. உடனே மேரும் வந்துட்டு என்ன இது க்ளோஸ்ன்னு போட்டு வச்சுருக்க அப்படின்னோடனே, ஆமாம் நான் இன்றைக்கி பார்ட்டிக்கு போகிறேன் ஜியானோட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக சொல்லிட்டு இருப்பா. இவ்வளோ கழுத்தில் இருக்க செயினை வேறு மேயர் பார்த்துருவாரு. பார்த்துட்டு ஆஹா என்ன கொடுத்துட்டான் போலியே செயினு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் மனசுக்குள்ளே அப்படியே குமுறிக்கிட்டு இருப்பார். சரி ஓகே ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு ஏதாவது இங்கே ஹிடன் பிளேசஸ் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்களேன், ஜியானும் நானும் போகலான்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும். அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, ஆனால் நிறைய இருக்குது, ஆனால் உனக்கு மட்டும் நான் சொல்லவே மாட்டேன், நீ என்ன என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் இல்லை என்னை லவ் பண்ணுறியா, நான் வந்து என்னை லவ் பண்ணுற பொண்ணுக்கு தான் அதெல்லாம் அவன் சுற்றி காட்டணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ உனக்குலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லிட்டு இவர் பாட்டு கிளம்பிடுவார். இவ்வளவுமா செம்ம ஹர்ட் ஆகிடும், நீங்கள் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளே, சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிடுவான். ஆனால் இவளாம் அப்படியே சோகமாக நின்றுட்டு இருப்பாளே. உடனே அவரும் வந்து அப்படியே ஒரு யூட்டர்ன் அடிச்சுட்டு திருப்பி வந்துடுவார். திருப்பி வந்தோடனே சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஹாப்பியாக கேட்பாளே. விண்மில் பீச்சுன்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டு கிளம்பிடுவார். இவருமா அட்லீஸ்ட் ஒன்றுனா சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக நின்றுட்டு இருப்பா. இந்த பக்கம் பார்த்தா ரெசார்ட்டில் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக தீவிரமாக நடந்துகிட்ருக்கும். பார்த்தா அந்த செக்ரட்டரியும் இந்த விஷப்பூச்சிக்கிட்ட வந்துட்டு, ஆமாம் அந்த ஈவெண்ட் ஆளுங்கெல்லாம் வரவே இல்லை, இப்போ என்ன பண்ணுறது ஃபோட்டோ ஷூட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாளே. அதுக்கு இந்த விஷப்பூச்சியும், ஆமாம் அந்த டைவிங் லேடிஸை வர வச்சிடலாம் ஸ்ட்ரைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். ஆமாம் அந்த மாதிரிலாம் வர வைக்கிறது தப்பில்லை, அவங்களை இன்சல்ட் பண்ண மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, நம்ம பாஸ் தான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்களா, வரட்டும் எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷப்பூச்சி ஐடியா கொடுக்கும். பார்த்தா அந்த நோட்ஸ் வேறு அவங்களுக்கு போயிடும், இந்த மாதிரி பார்ட்டிக்கு வந்து உங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க, ஸோ உங்களோட டைவிங் கியர்ஸோடு வரணும் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மேயர் ஆஃபீஸ்லேருந்து அந்த எம்ப்ளாயி வேறு எடுத்துகிட்டு வந்து அந்த ஆர்டர் கொடுப்போம். இவங்களுமா சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்களே. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜங்கா பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருப்போம். உடனே அவன் சிஸ்டரும் என்னடா உன்னோட பார்ட்னர் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, ஆமாம் என்னோட செக்ரட்டரி அனுப்பிச்சிருக்கேன், அவன் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இந்த சைடு பார்த்தா அவனா வீடு பூட்டியிருக்கு பாஸ், ஆளுங்களே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிடுவான். ஆனால் இவங்க 3 பேரும் தான் இங்கே ரெசார்ட்டுக்கு வந்திருப்பாங்கல்ல டைவிங் கிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு. பார்த்தா அந்த விஷப்பூச்சியும் அந்த செக்ரட்டரியும் இவங்களை பயங்கரமாக வரவேற்பாங்க, ஏதோ இவங்க தான் பெரிய கெஸ்ட்டு மாதிரி. இந்த பக்கம் பார்த்தா ரெஸ்டாரண்ட்டில் இவங்க 3 பேரும் பயங்கர ரெடியாக இருப்பாங்க. இவளோட அழகில் வேற ஜியான் மெய் மறந்து அப்படியே நின்று பார்த்துருப்பான். செம்மையாக இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு. இவளுமா ஐயோ அவசரத்தில் பர்ஸை மறந்துட்டேன், நான் போய் பர்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ குடுகுடுன்னு ஓடிடுவாள். சானா இவன் நம்ம ரெஸ்டாரண்ட்டை விட்டு போகவே கூடாது, இங்கேயே இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே அவன் அழகில் மயங்கி இவன் பாட்டு ஏதோ உளறிட்டு இருப்பான். அதை பார்த்த உடனே நம்ம ஜியானும் வந்து, நான் இன்றைக்கி பார்ட்டி முடிஞ்ச உடனே நானும் அவளும் வந்து விண்மில் பீச் போகலான் இருக்கோம், ஸோ அங்கே போயிட்டு எல்லாத்தையும் பேசலான் இருக்கோன்னு சொன்ன உடனே சானுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும். என்னடா சொல்கிறேன், அங்கே போய்ட்டு எல்லாத்தையும் பேச போறியா, நீ தானே அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்ன அப்படின்னு. இல்லை எவ்வளோ நாள் தான் மறைச்சிட்டே இருக்குது, ஸோ இன்றைக்கி ஓப்பனாக பேசிடலாம் தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே அமைதியாக நின்று யோசிச்சுட்டு இருப்பானே. சரி இதுக்கு மேலே பொறுமையாக இருந்தால் இது வேலைக்கு ஆகாது, ஸோ அதனால தான் பேசணும்னு டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு நான் கார் எடுக்க போகிறேன், நீ அவளை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய்டுவான்.
வந்துடும். ஐயோ இன்னைக்கு ஒரு பூகம்பமே வெடிக்க போகுது, நான் எப்படி மன்னிப்பு கேட்டு சாவ போகிறேனோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேறு யோசிச்சுட்டு இருப்பான். இந்த பக்கமாக விஷப்பூச்சி சும்மாவாக இருக்கும். இந்த டாக்டரை பார்த்துட்டு ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாள். நான் இங்கே ஒரு ஷார்ட் வெக்கேஷனுக்காக வந்தேன், இங்கே வந்த இடத்துல ஜியானை வேறு மீட் பண்ணேன், அவன் ஃப்ரெண்டுக்கு வேறு யாருக்கோ உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே என்னது ஜியானா அவன் ஃப்ரெண்டுக்கா யார் அது அப்படின்னு கேட்டோன்னே தெரியல, ஏதோ ஜூஜோ ஐலாண்டில் இருக்க ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு என்னை மீட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்லிட்டு கிளம்பிடுவார். யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷப்பூச்சி வேறு யோசிச்சுட்டு இருக்குமே. பார்த்தா அங்கே ஜியானும் ஜோவும் வந்துடுவாங்க பார்ட்டிக்கு. இவங்கள பார்த்தோன்னே இவளுக்கா இன்னும் எரிய ஆரம்பிச்சிடும். இந்த பக்கம் பார்த்தா உள்ள அந்த டைவிங் லேடிஸ் கிட்ட வந்து அந்த செக்யூரிட்டி ஆமாம் நீங்களாம் இங்கே ஓரமாக நில்லுங்க, ஸோ இந்த கிட்ஸும் ஃபாரினர்ஸும் வந்து உங்கள் கிட்ட பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டோம் அப்படின்னு வேறு சொல்லுவாங்களே. இவங்களுக்கும் செம்ம டென்ஷன் ஆகிடும். இதுக்காக எங்களை போஸ்ட் கொடுக்குறதுக்கு தான் வர வச்சியே நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்ட்டியாக பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடும். எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு பொம்மை மாதிரி தெரியுதான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கத்த ஆரம்பிச்சிருவாங்களே. கிம்முமா சும்மாவே விட மாட்டாங்க. உங்களுக்கு எங்களை பார்த்தா எப்படி தெரியுது, எங்களை இப்படி தான் ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள கேள்வி கேட்பாங்களே. அந்த ஆன்ட்டியாக சும்மாவே விடாது. இல்லை என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைவிங் கீர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப பார்ப்பாங்களே. இல்லை உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக தானே இங்கே கேட்குறோம், ஒரு ஃபேவர் கூட பண்ண மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அவங்களும் தடுப்பாங்களே போக விடாமல். இப்படிலாம் நீங்கள் தடுக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே கிம்மா அப்படியே கீழே பிடிச்சி தள்ளி விட்ருவாங்க. அவங்களும் அப்படியே தண்ணியில் விழுந்துருவாங்க. தண்ணியில் விழுந்தவொடனே இந்த ஆன்ட்டிங்கெல்லாம் பயங்கரமாக பதறிடுவாங்க. ஐயோ கிம் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா, அடிபட்டுடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுவாங்களே. பார்த்தா ஜங் அங்கே வந்துடுவான். என்னாச்சு, ஏன் இப்படி ஒரே பிரச்சனையாக இங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இல்லை அந்த டைவிங் லேடிஸ் தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ரட்டரியும் போட்டு விட்டுரும். யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்ப்பானே. பார்த்தா நம்ம கிம்மை பார்த்தோன்னே ஐயோ இவளா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக் ஆகிடுவான். கிம்முக்குமா என்னது சாரா, இவன் பிரசிடெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கும் செம்ம ஷாக்காக இருக்கும். இவளும் கிட்ட வருவாளே பேசலாம்னு சொல்லிட்டு அவனுமா அது தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. நீ என்ன இங்கே பிரசிடெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நான் இங்கே தான் பிரசிடெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இதுதான் நீ என்னை பார்ட்டி கூப்பிட்டு வர லட்சணமா, இதுக்கு தான் என்னை பார்ட்டிக்குவான்னு சொல்லிட்டு என் உயிரை வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்னோட பார்ட்டி ரொம்பவே நல்லா இருந்தது, என்னை ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே கோச்சிட்டு கிளம்பிடுவாங்க. இவனா செம்ம ஹர்ட் ஆகி நின்றுட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா இவங்க 2 பேரும் உட்காந்து ஜாலியாக ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பாங்க. ஆமாம் ஜியான் எங்கடா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அவன் வந்து அவங்க அக்காவையும் அண்ணாவையும் பார்க்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானே. ஆமாம் அதுவும் நல்லதான், அவங்க கிட்ட நல்ல ஒரு ரிலேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சொல்வாளே. உன்னால் இன்றைக்கி எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கோ, ஏன்னா இதுக்கப்புறம் என்ஜாய் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானே. இவளுக்காக ஒன்றுமே புரியாது. இந்த பக்கம் பார்த்தா ஜியானா அவங்க அக்கா கிட்ட வந்துட்டு நீ ரெஸ்டாரண்ட்டை விற்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், இதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டுரு, நான் வந்து இதை ஜோக்காக லென் பண்ணியிருக்கேன், ஸோ அவளே வச்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன்னு சொன்னோடனே எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளே. எவ்வளோ நாள் முடியுமா அவ்வளோ நாள்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பிடுவான். இந்த சைடு சானா ரெஸ்ட் ரூம் விட்டு வெளில வருவானே. பார்த்தா இந்த விஷப்பூச்சி நின்றுட்டு இருக்கும். ஆமாம் உனக்கு நான் யாருன்னு தெரியும்ல, நான் தான் ஜீவான் அப்படின்னு சொல்லுவான். ரொம்ப நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு இவனை கிளம்புவானே. ஆமாம் இது ஜியானோட ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லையாமே, அந்த டாக்டர் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். என்னது உனக்கும் தெரிஞ்சிடுச்சா, ஜோவை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சேன், பார்த்தா உனக்கும் தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு சொன்னோன்னே இவனது ஜோவா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து அப்படியே ஷாக் ஆவாள். ஐயோ நான் வளர்றேனே, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவனும் ஓடிடுவான் அப்படியே அங்கேருந்து. இந்த பக்கமாக ஜோ செம்ம ஜாலியாக உட்காந்துட்டு இருப்பா. அதை பார்த்த உடனே நம்ம விஷப்பூச்சிக்கா மூக்கு வேர்த்துரும். உடனே அவகிட்ட வந்துட்டு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல் பார்ட்டிக்கெலாம் வந்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆமாம் இப்போ என்ன வேணும் உனக்கு, என்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஆமாம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஜியான் வந்து உனக்கு இவ்வளோ நல்லது பண்ணுறான், உங்ககிட்ட ரொம்ப கேரிங்காக இருக்கானா, அதுக்கு என்ன ரீசன் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே என்ன நினைக்கிற சொல்லி தொலை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சொல்வாள். உனக்கு அவன் கேன்சர்னு நினச்சிட்டு இருக்கான், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ கேரிங்காக உன்னை பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரு டக்குன்னு உடச்சிருவா. இவளுக்காக செம்ம ஹர்ட் ஆகிட்டு இவ பாட்டு இங்கேருந்து கிளம்பிடுவா. இந்த பக்கம் பார்த்தா ஜியானா இவளுக்காக ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பான், எடுக்கவும் மாட்டான். சரி நீ ஃபுல்லாக ரெசார்ட் ஃபுல்லாக தேடுவானே, இருக்கவே மாட்டா. பார்த்தா இந்த விஷப்பூச்சி வந்துட்டு என்ன ஜோவை தேடுறியா, இங்கே இல்லை அவள் கிளம்பிட்டா, உனக்கு ஒன்று தெரியுமா, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே எல்லாமே பண்ணேன், ஆனால் உண்மையை சொல்லணும்னா அவளுக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, அவள் உங்களை ஏமாற்றிருக்கா அப்படின்னு உன்னை பயங்கரமாக மிஸ்யூஸ் பண்ணியிருக்கா, உனக்கு ஒன்றும் புரிய மாட்டேதுன்னு நினைக்கிறேன், உனக்கு இன்னும் நான் தெளிவாக சொல்கிறேன், வா என் கூட ஒரு காஃபி குடிக்கலாம், குடிச்சிக்கிட்டே வந்து பேசலாம், உன்னை எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கான், உன்னை எப்படியெல்லாம் ஏமாற்றி சொத்தெல்லாம் எழுதி வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுப்பாளே. பார்த்தா அவன் அப்படியே கையை தட்டி விட்டுட்டு நான் போகணும்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுவான். இந்த சைடு பார்த்தா ஜோவா பயங்கர ஃபீலிங்ஸில் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கும். எல்லாமே பாசத்தில் பண்ணான்னு நினச்சா இப்போ தான் தெரியுது, நம்ம மேலே இருக்க பரிதாபத்தெல்லாம் நம்மளுக்கு பார்த்து எல்லாத்தையும் இவ்வளோ பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும். அவளால் துக்கம் தொண்டை அடிக்கிறது தாங்க முடியாமல் கதறி வர அழ ஆரம்பிச்சிருவா. பார்த்தா அங்கே நம்ம ஜியானோ வந்துடுவான். ஜியானோ வந்த உடனே இவளுக்காக இன்னும் அழ அதிகமாகிடும். நீ வந்து நான் செத்துருவான்னு சொல்லிட்டு தானே இவ்வளோத்தையும் பண்ணேன், இப்போ நான் சாக மாட்டேன், இப்போ நீ என்ன பண்ண போகிற, என்கிட்ட எல்லாத்தையும் எடுத்துக்கோ, நான் ஒர்த்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் உன்னை தெரிஞ்சுலாம் ஏமாத்தலாம், எனக்கே தெரியாது, நான் எவ்வளோ பைத்தியமாக இருந்திருக்கேன் பாரு, நீ என்னை பரிதாபத்தில் தான் என் கூட பழகிறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் நான் எல்லாமே பாசம்னு நினச்சி எல்லாமே எனக்கு தான், நீ என்னோடதுன்னு நினச்சி தான் நான் இப்படியெல்லாம் நான் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி அழ ஆரம்பிச்சிருவா. இவனா எதுவுமே பேச மாட்டான், சிம்பிளாக டக்குன்னு வந்துட்டு அப்படியே ஒரு ஹக் பண்ணுருவான். ஹக் பண்ணிவிட்டு இவளுக்காக செம்ம ஷாக்
ஷாக் ஆகிடும். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாளே. நான் உன்னோடது தான், நான் இப்போவும் அதே தான் சொல்கிறேன், சாகிற வரைக்கும் நான் உன்னோடது தான், நீ என்னோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு நின்றுவான். அழுதெல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் உட்காந்து அப்படியே நிம்மதியாக பேசலாம்னு சொல்லிட்டு பேசுவாங்களே. ஜோவா, ஆமாம் நான் இப்போ தான் நான் சாக மாட்டேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடுச்சு, இவன் அப்புறம் இதுக்கப்புறம் என் மேலே அக்கறையெல்லாம் இருக்க மாட்டேல, நான் வேணா போயிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்டலாக டைலாக் பேசிகிட்டு இருப்பான். நான் இப்போ அப்படிலாம் சொன்னேன்னா, உன்னை நான் போக சொன்னேன்னா நீ இங்கேயே இரு, என் கூடயே நம்ம எப்பவும் போலேயே இருக்கலாம், இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, உனக்கு உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருப்பான். இந்த பக்கமாக சேனா அள்ளு விட்டுரும் அவனுக்கு. ஐயோ 2 பேரும் வந்து என்னை பொழக்க போகிறாங்க, நான் பேர் இம்மிடியேட்டாக காலில் வந்து மன்னிப்பு கேட்கலாம் தான் பிளானில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்த உடனே பட்டுன்னு காலில் விழுந்துருவான், என்னை மன்னிச்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு. அவனுமா ஏண்டாடி கூடியே இருந்துட்டு என்னையே ஜோக்கர் ஆகிட்டேல, உன்னை இருறா இன்னொரு நாள் வச்சுக்கிறேன், இப்போ எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் தூங்க போயிடுவான். இவனுமா சரி ஓகே அடுத்து இவ காலில் விழலான்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிரு நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பானே. இவ்வளோ வந்து நீ எனக்காக தானே இவ்வளோ பொய்யும் சொன்னேன், இந்த உண்மையை மறைச்ச, சரி விடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கம்முன்னு விட்டுருவா. பார்த்தா இவனா, ஏய் நான் கூட பரவாயில்ல, ஜியான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான், உனக்காக ஹாஸ்பிட்டல்லாம் பேசியிருக்கான், பல நாள் ஒழுங்காக சாப்பிடாம தூங்காமல் உன்னை பற்றிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானே. இவளுமா போயிட்டு அந்த கான்ட்ராக்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணிருப்பா. இவளும் போய் பேசலாம்னு சொல்லிட்டு பார்ப்பாளே, பார்த்தா இவனா பயங்கர டயர்டில் தூங்கிட்டு இருப்பான். ஸோ இவன் தூங்குறத பார்த்தோன்னே இவளுக்காக ஒரு மாதிரி ஆகிடும். சரி ஓகே எழுப்பி பார்ப்பா, எழுஞ்சிக்கவே மாட்டான். சரி ஓகே நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிடலான்னு சொல்லிட்டு இவளும் மனசில் இருக்கிறதெல்லாம் பேசுவா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா, ஸோ உன்னை பிடிச்சதுனால தான் நானே இங்கே இருந்தேன், பார்த்ததுக்கு எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஸோ நான் ஒரு உமன் ஆண்டர்ப்ரனராக ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், அதை நீ ரொம்ப நல்லாவே நிறைவேற்றிட்டேன், எனக்காக நீ நிறைய விஷயம் பண்ணியிருக்க, என்னை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்ட, ஆனால் இதெல்லாம் வந்து உடம்பு சரியில்லைன்றதுனால தான் யோசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இவ பாட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாள். பார்த்தா இவன் தூங்கியே இருக்க மாட்டான், பட்டுன்னு அப்படியே திரும்பி படுத்துட்டு, என்ன மேடம் எல்லா ஸ்பீச்சும் கொடுத்துட்டீங்களா, இல்லை இன்னும் பேலன்ஸ் ஏதாவது இருக்கா, என்ன ஃபேர்வெல் ஸ்பீச் கொடுத்துட்டீங்கன்னு கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கீங்களா என்ன, நான் அப்படிலாம் உன்னை ஒன்றும் ஓட விட மாட்டேன், பார்த்ததுக்கு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, நீ இவ்வளோ நாள் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினச்சேன், நான் இப்போ தான் தெரியுது உன் மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு உனக்கு என்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நான் உன்னை போக்கலாம் விட மாட்டேன், நீ இங்கே தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடுவான். அதுக்கப்புறம் 2 பேரும் கீழே உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்களே. ஜோமா உனக்கு எல்லா உண்மையும் இப்போ தெரிஞ்சிருச்சு, நான் வேறு வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் எனக்கு வேறு உன்னை பிடிக்கும்னு வேறு சொல்லிட்டேன், இப்போ உனக்கு வந்து அது ரொம்ப எம்பாரசிங்காகவும் உனக்கு ரொம்ப கஷ்டத்தையும் வேறு க்ரியேட் பண்ணும், ஸோ இதுக்கு மேலே நான் உனக்கு கஷ்டத்தையும் நான் உனக்கு தொல்லையாமல் இருக்க விரும்பல, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோமா சொன்னதே சொல்லிட்டு இருப்பா. இவனுக்காக ஒரு பாயிண்டில் டென்ஷன் ஆகிடும். ஏய் இங்கே பாரு, நீ இதுக்கப்புறம் போகணுன்னு முடிவு பண்ணால் நான் உன்னை தடுக்க மாட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் இருக்கிறதுனால, இதுக்கப்புறம் உன் இஷ்டம்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கோட்டை எடுத்துகிட்டு கிளம்பிடுவான் அப்படியே வெளில. இந்த பக்கம் பார்த்தா ஜங்கோட செக்யூரிட்டிஸ் வந்து அந்த பொக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மன்னிப்பு கேட்டுன்னு இருப்பாங்க, என்னை மன்னிச்சிருங்க தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் பாவமாக மன்னிப்பு கேட்டு இருக்கும். உங்களுக்காக எக்ஸ்ட்ரா ஆட்ஆன்ஸ்லாம் அந்த ஃபெஸ்டிவலில் ஸ்பான்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் பிளான் பண்ணியிருக்காருலாம் சொல்லுவாங்களே. ஆமாம் பத்தாத்துக்கு உங்களை வேறு பர்சனலாக இன்வைட் பண்ணியிருக்காரு, ஸோ உங்ககிட்ட வேறு மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கிம்மை வேறு கூப்பிடுவான். பார்த்தா இங்கே அவனா ஜங்கு வந்து ஒரு பேர்ல் வேறு வாங்கி வச்சுட்டு அவளுக்காக வெயிட் பண்ணிருப்பா, இவள் வந்து அவளுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துருவாளே. வந்துட்டு ஆமாம் உனக்கு என்ன வேணும், எதுக்கு தேவையில்லாமல் என்னை பார்க்கணும்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டேன், நீ இன்றைக்கி என் கூட தான் டைவ் பண்ணுறேன், இங்கே தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப திமிரா வேற பேசுவானே. உன் கூடலாம் இன்றைக்கி என்னால் லஞ்செல்லாம் சாப்பிட முடியாது, எனக்கு வேலை இருக்குது, நான் டைவ் பண்ணணும், போயிட்டு ஷெல்ஸு அந்த க்ரோட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும், அபுலான்ஸ்லாம் வேறு நான் எடுக்கணும், எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாளே. பட்டுன்னு இவனா பிடிச்சி அப்படியே கையை பிடிச்சி இழுத்துருவான். இழுத்துட்டு ஏண்டி நான் இங்கே ஒரு பிரசிடென்ட் சொல்கிறேன், நீ என்ன என்னை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேற, நான் உனக்காக எவ்வளோலாம் பிளான் பண்ணியிருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு திமிரா வேற பேசுவானே. பிடிச்சி ஒரே தள்ளிடுவான். தள்ளிட்டு இந்த பேர் உனக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன், நான் உன்ன மாதிரி டம்மி பீஸ்லாம் ஒன்றும் கிடையாது, என்னோட வில்பர் வந்து உன்னோட ஸ்ட்ராங்காக இருக்கும், எனக்கு வேணான்னா வேணாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அப்படியே கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுவா. இந்த பக்கம் பார்த்தா ஜோவா அந்த புரோக்கர் அங்கிள் கிட்ட வந்துட்டு, ஆமாம் என்னோட பழைய வீடு வந்து நான் விற்கணும்னு நினைக்கிறேன், அது எவ்வளோக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளே. அவராமா அது ஆல்ரெடி 15 வருஷம் கழிச்சு இப்போ தான் நீயே வாங்கியிருக்க, இதுக்கப்புறம் இன்னும் 15 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வாமன் கூசியோட கரண்ட் மார்க்கெட் ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளே. அவருமா கேல்குலேட்டரை எடுத்து போட்டு 2 பில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவார். இவளுக்காக தூக்கு வாரி போட்டுருவோம். என்னது 2 பில்லியனா, நான் வெறும் 50,000 மில்லியன் கொடுத்து தானே ஜியான் கிட்டேருந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமா அப்படியே யோசிச்சுட்டு இருப்பான், நமக்காக தான் அவன் இவ்வளோ கம்மியான ரேட்டு கொடுத்துருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ ரெஸ்டாரண்ட் போயிட்டு ரெஸ்டாரண்ட் கிட்ட பேச ஆரம்பிச்சிருவா லூசு மாதிரி. நீ இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதுவும் கரெக்டு தான், நீ இவ்வளோ சூப்பராக இருக்கே, நீ அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்க தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவா. பார்த்தா கழுத்தில் இருக்க செயினை பார்த்துட்டு இவ்வளோ ஜியான் நம்மளுக்காக கொடுத்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. அப்போன்னு பார்த்து மேயரும் வந்துடுவார். என்னது இது இன்றைக்கும் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா என்ன ரெஸ்டாரண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருப்பார். சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவார். பார்த்தா இவளா தன்னை தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பா, அப்படியே கதறி வேறு அழுதுட்டு இருப்பா. என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே ஓரமாக நின்று பார்த்துட்டு இருப்பார். இவளும் அந்த செயினை பார்த்துட்டே கதறி அழுதுட்டு இருப்பா. இவனுமா சரி ஓகே டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து நின்றுட்டு இருப்பார்.
பார்த்தா அந்த டைம்னு பார்த்து இந்த விஷப்பூச்சி வந்துடும். இவ யார் இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஆஹா இவ அந்த ஜீவான் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவளா இந்த டைம் உள்ளே போகக்கூடாது, ஆல்ரெடி அவளே ஃபீலிங்கில் இருக்கா, இவ போனால் இன்னும் அழ வச்சிருவாங்க. இங்கே ஸ்டாப்பிங்கை போட்டுருவாரு. நீங்கள் உள்ளே போகக்கூடாது, இந்த ஏரியா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்வார். ஆமாம் இதை சொல்ல நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமா விஷம் இல்லை பயங்கரமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறா. நான் இந்த டவுனோட மேயர், இப்போ சொல்கிறேன் இது கவர்மெண்ட் ஆர்டர், நீங்கள் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாளே. ஆமாம் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, எதுக்கு உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளே. ஐயோ என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இது ஸ்வைன் ஃப்ளூ இப்போ பேர்ட் ஃப்ளூலாம் வந்து இல்லை, ஸோ அப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கல்ல அந்த மாதிரி இப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட சேஃப்டிக்காகவும் இங்கே இருக்க மக்களோட சேஃப்டிக்காகவும் தான் சொல்கிறேன், இங்கே வந்து தயவு செய்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருவாரு. ஸோ இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.